சிறப்பு குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் தீயவர் குலை நடுங்க எதை செய்யறாங்க, அந்த தீயவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர்ற அர்ஜுன் அந்த குற்றங்களோட பின்னணி என்ன, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாரா? இதுதான் இந்த படத்தோட கரு. தினேஷ் லட்சுமணன் இந்த படத்தை இயக்கி இருக்காரு. முகத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு கருப்பு உடையில சிலரை கொலை செய்யறான் ஒரு மர்ம மனுஷன். அந்த வழக்கை விசாரிக்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன். சென்னையில் இருக்க ஈகிள் அபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அங்க வாழ்ந்துட்டு இருக்க புதுமுக ஹீரோவுக்கும் அவரோட காதலி ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் ராம்குமாருக்கும் அங்க வசிச்ச சிறுமிக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன தொடர்பு, இந்த பழிவாங்கலோட பின்னணியில இருக்க நிஜ சம்பவம் என்னன்ற ரீதியில த்ரில்லர் கதையா நகருது தீயவர் குலை நடுங்க. எழுத்தாளர் லோகு அப்படிங்கிறவர் கொடூரமாக கொலை செய்யப்படுறதுல இருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வர்ற விசாரணை, அடுத்தடுத்த கொலைகள், அர்ஜுனோட சந்தேகம், ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டர்னு ஆரம்பத்தில் கதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேகமாக தான் போகுது. முதல் பாதியில் ஸ்கூல் டீச்சராக அமைதியாகவே வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. இடைவேளைக்கு அப்புறம் அவங்களோட கேரக்டரும் மாறுது. அவங்களுக்கும் அந்த ஸ்பெஷல் சைல்டு அனிகாவுக்குமான பாசம், தவிப்பு, கோபம்னு அவங்களோட நடவடிக்கைகள் மாற வேற முகத்துக்கு மாறுறாங்க. பெண் குழந்தைகள் மீதான அக்கறை, பாலியல் சீண்டல், வக்கர புத்தி, ஆண்களோட கொடூர முகம், தண்டனைன்னு நகர்ற இந்த கதையில் நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷை பாராட்டியே ஆகணும். கமர்ஷியல் விஷயங்கள் அதிகமாக இல்லாத சமூக அக்கறை கொண்ட, அதுவும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்க கதையில் ஈகோ பார்க்காம நடித்த அர்ஜுனையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அர்ஜுன் சம்பந்தப்பட்ட விசாரணை காட்சிகள், அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட சில சீன்கள் தான் படத்தையே தாங்கி பிடிக்குது. அர்ஜுனோட லிஃப்ட் சண்டை, கிளைமேக்ஸ் சண்டை, வழக்கு மீதான ஆர்வம்லாம் பரபரப்பாக போகுது. கொலைக்கான காரணத்தை அவர் கண்டுபிடிக்கிற விதமும் கொலையாளிகளை நெருங்குற விதமும் வேகமாக இருக்கு. முதல் பாதியில் டீச்சராக வர்ற ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இன்னும் வலுவான சீன்களை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே போல் கிளைமேக்ஸ்லையும் இன்னும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளை வச்சிருக்கணும். பல இடங்களில் சும்மா வந்து போகிறாங்க, சில வசனங்களை பேசுகிறாங்க. அவங்க கேரக்டரை இன்னும் உணர்வு பூர்வமாக காட்டி இருந்திருக்கலாம். கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் சிறப்பாக இருக்குங்க. ஐஸ்வர்யாவோட நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற கேரக்டரில் வர்ற வேலராமமூர்த்தியும் மனசில் நிற்கிறாரு. அப்புறம் அந்த குழந்தை அனிகாவோட நடிப்பு, அவங்களோட கேரக்டர் பின்னணியெல்லாம் உருக்கமாக இருக்கு. விஷால் அப்பா ஜி.கே. ரெட்டி வந்து போகிறாரு, அவ்வளவுதான். எழுத்தாளராக வர்ற லோகு, போலீஸாக வர்ற தங்கதுரை, குழந்தையோட அம்மா அபிராமி, குழந்தைய கவனிக்கிற பிரியதர்ஷினி ராஜ்குமார்னு மற்ற கேரக்டர்களும் ஓகே தான். இவங்களுக்கு மத்தியில் ஒரு மாறுபட்ட வில்லனா வந்து மிரட்டி இருக்காரு சிவாஜி கணேசனுடைய மகன் ராம்குமார். அவரோட குரல், கெட்டப், நடிப்புலாம் பிரமாதமாக இருக்குங்க. ஐஸ்வர்யாவோட காதலன் பிரவீனுக்கு திருப்பு முனையான கேரக்டர். இவ்வளவு பேர் இருந்தாலும் அர்ஜுன் அந்த குழந்தையோட நடிப்பு தான் படத்துக்கு ப்ளஸ் ஆகியிருக்கு. சரவணனோட ஒளிப்பதிவு ஓகேவான ரகம்தான். ஒரு த்ரில்லர் கதைக்கான வேகம் இல்லாதது, திரைக்கதையில் சுவாரஸ்யங்கள் இல்லாதது, சிலரோட மந்தமான நடிப்பால் படம் தத்தளிக்குது. ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்க, குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கதையில் அதற்கான வலுவான சீன்கள் இல்லாததும் படத்தோட மைனஸ் தான். இப்படிப்பட்ட முகமூடி கில்லர், வக்கர வில்லன்கள் கதை, அதற்கான கிளைமேக்ஸை பல படங்களில் பார்த்துருக்கிறதால இதில் புதுசாக ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த ஒன்று தான். ஒரு மாறுபட்ட கதையை நல்ல கருவை சொல்ல நினச்ச இயக்குனர் அதில் திணறி இருக்காரு. பெண்கள், குழந்தைகள் பத்திரம், யாரையும் நம்பாதீங்க, மோசமானவங்க சுற்றிலும் இருக்காங்க அப்படிங்கிற மெசேஜ் படத்தில் இருக்கிற உருப்படியான விஷயம். தீயவர் குலை நடுங்க தலைப்பில் இருக்கும் பில்டப் கதை காட்சி அமைப்பில் இல்லை.